ஸ்கூல் போல எனக்கு பாஸ் யார் கொடுத்தாங்க? ஸ்கூல் போல எனக்கு பாஸ் இருந்தா காட்டுங்க. எந்த ஊருக்குண்ணா? ஸ்கூல் போலியா? இன்னைக்கு வந்திருக்கிறது எங்க தலைவர் தளபதி இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறாரு சேலத்துல. அதுக்காக எல்லாரும் அசம்பிள் ஆயிருக்கும். இங்க இனிஷியலா சேலம் மாவட்டத்துல தான் முதல்ல மதுரைக்கு முன்னாடியே இங்க நடத்தலான்ட்டு தான் பிளான் இருந்தது. பட் டியூ டு சம் ரீசன்ஸ் இன்னைக்குதான் எங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு. அதுக்காக எல்லாரும் வந்திருக்கோம். இது நிர்வாகிகள் கூட்டம் தான். எல்லாமே எப்போ எங்க தலைவர் எதுக்கு பர்மிஷன் கேட்டாலும் அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். இப்ப பொதுமக்களுக்காக தான் ஒரு மீட்டிங் போடணும்னு எல்லாத்தையும் மீட் பண்ணணும்னு தான் இருந்தாரு. பட் நிறைய கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கல. அதனால ஒரு 5000 மெம்பர்ஸ் மட்டும் நிர்வாகிகளுக்கு மட்டும் இப்ப மீட்டிங் போடுறதா மாத்திருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு பிரகாசமா இருக்கு. கண்டிப்பா எங்க தலைவர் தமிழக முதல்வரா அரியணையில ஏற போறாரு. அதுக்கு எல்லா பொதுமக்களோட இளைஞர்களோட சப்போர்ட் இருக்கு. இதுல கண்டிப்பா எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. யூஸ்வலா 16th அன்னைக்கு தான் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஆனா இன்னைக்கு எஸ்பெஷலி 13ஆம் தேதி அதுவும் சேலம் மாவட்டத்துல இருக்க லேடிஸ்க்கு ஃபர்ஸ்ட் கிரெடிட் ஆயிருக்கு. இதுல இருந்தே தெரியுது எங்களை பார்த்து எங்க தலைவரை பார்த்து எதிர்கட்சிகள் எவ்வளவு தூரம் பயந்துருக்காங்க. தமிழக அரசு பர்பஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தாலும் எங்க தலைவரோட வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. தளபதி எங்க தளபதி சேலம் வரனால தளபதி பார்க்க எல்லாம் சந்தோஷமா ஆவலோட வந்துருக்கோம். தமிழ்நாட்டோட விடிவெள்ளி எங்க தங்க தளபதியை பார்க்கறதுக்கு மக்கள் எல்லாம் கூட்டமா வந்துருக்காங்க. தொண்டர்கள் எல்லாம் நீங்க எல்லா ஆட்சி காலத்தையும் பார்த்துருப்பீங்க. ஆட்சி வந்ததுன்னா வச்சுக்கோங்க, ஒண்ணு வாக்குறுதி கொடுப்பாங்க. 500க்கு மேல வாக்குறுதி வேணா கொடுக்கலாம். நிறைவேற்ற முடியுங்கிறத மட்டும்தான் வாக்குறுதியா கொடுக்கணும். உங்களால நிறைவேற்ற முடியலைன்னா நீங்க ஏன் வாக்குறுதி கொடுக்குறீங்க? 153 வாக்குறுதி கொடுத்தீங்க, 12 வாக்குறுதி கொடுத்தீங்க. என்ன நிறைவேற்றுறீங்க? எந்த இதுக்கு போனாலும் வேலை வாய்ப்பு இன்டர்வியூ கார்டு வருது, எல்லாத்தையும் டிராப் பண்ணிடுறீங்க. மக்களை வேலை செய்யவே விட மாட்டேங்கிறீங்க. 5000 ரூபாய் கொடுத்து மக்களை அப்படியே பணமாக்கி வச்சிருந்தா நீங்க காசெல்லாம் கொடுக்க வேண்டாம்.